உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எதுக்கு நான் பயப்படுற? முருகனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னா ஆபரேஷன் பண்ணாதானே அவரை பொழைப்பாரு. காவேரி, நீ சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்ணி உயிர் பழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி ஆபரேஷன் பண்ணி செத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்கள மாதிரி முருகனும் செத்து போயிட்டானா யாரு பதில் சொல்றது? அண்ணா, அண்ணா 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 சாரிண்ணா. நீ இப்படிலாம் பேசாதண்ணா, என்னால தாங்கிக்க முடியல. அதான் நான் கை உங்கிட்ட. சாரிண்ணா. முன்னாடி என்னையும் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு உன் மனசு தாங்கல, மனசு வீங்கலன்னு கதை சொல்லிட்டு இருக்க. நீ சாரி கேட்டுட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? பரவாயில்ல காவேரி, தப்பு உன் மேல மட்டும் இல்ல, என் மேலையும் தான். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் அப்படிலாம் பேசிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு காவேரி. என்ன மீறி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேரவே முடியாது. சர்ஜரிக்கு டைம் ஆகுது. யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணி கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. யார் என்ன சொல்றாங்க நான் பாத்துறேன். குடிங்க. மேடம், வைஃப்ன்ற இடத்துல சிக்னேச்சர் போட்டிருக்கீங்க. வைஃப்ங்கிற இடத்துல சைன் பண்ணிட்டேனா? முருகனோட ஒய்ஃப் தானே அவ. அதான் அவளுக்கே தெரியாம இந்த இடத்துல சைன் பண்ணிருக்கா. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள டீப் லவ். காவேரி, இனிமே தான் இந்த சிவா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. சிஸ்டர், அவங்க வைஃப்ங்கிற இடத்துல சைன் பண்ணதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சிஸ்டர். சிஸ்டர், இப்பயே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஆமா சார். சிஸ்டர், அட்வான்ஸ் பேமெண்ட் கூட இன்னும் கட்டல. அப்புறம் எப்படி ஆபரேஷன் பண்ண போறதா சொல்றீங்க? அதெல்லாம் தெரியல சார். ஹாஸ்பிட்டல் டீன் ஃபோன் பண்ணி இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு. டீன் ஃபோன் பண்ணாரா? ஆமா சார். பேஷண்ட்டை உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதோட மும்பைல இருந்து வர டாக்டரையும் 1 ஹவர்ல இங்க வரணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. சென்னையில இருந்தும் 2 டாக்டர் வராங்க. சிஸ்டர், இதெல்லாம் யாரை கேட்டு பண்றீங்க? இப்ப மும்பைல இருந்தும் சென்னையில இருந்தும் டாக்டர் வர வச்சு ஆபரேஷன் மட்டும் நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. இதுக்கெல்லாம் பில்லு கட்டுறது யாரு? நாங்க தானே கட்டணும். சார், அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்ககிட்ட பணம் கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்க டீனே ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா ஒண்ணு பேஷண்ட் பெரிய இடமா இருக்கணும், இல்லைன்னா டீனுக்கு வேண்டப்பட்டவரா இருக்கணும். அதனாலதான் வித்தின் 10 மினிட்ஸ்ல எல்லா வேலையும் இங்க பம்பரம் சுத்துற மாதிரி கடகடன்னு நடக்குது. நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.